ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி அக்கா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம், நீ சந்தோஷமாக இரு, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்ருக்காத, பண விஷயம் தானே, எதாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் பேசிக்கலாம், இங்கே நம்ம சொந்தக்காரவங்களாம் எல்லோரும் வந்திருக்காங்க, நீ இந்த மாதிரி சோகமாக இருந்தனா என்ன நினைப்பாங்க, இது மாதிரி என்னடா அந்த பொண்ணு சோகமாகவே இருக்குது, ஏதோ பிரச்சனை பிள்ளை இருக்குது புருஷனோட, அதனால தான் வந்திருக்கு அப்படி இப்படின்னு நினச்சிக்குவாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எதுவும் சொல்லாமல் இரு, அதுவே போதும் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அக்கா கொஞ்சம் சகஜமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த விஷயத்துக்காக தான் நான் கூட மாமாவோட ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் கோச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். இது மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எதையும் நம்ம இது பண்ண முடியாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்னோடய சம்பளம் 25,000 சம்பளத்தில் வீட்டுக்கு ஒரு 15,000 அனுப்பிட்டு ரூம் வாடகைலாம் போக ஒரு 5,000 மிச்சம் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயராக வச்சுருக்கிறது இருக்குது. ஒரு 50,000 கிட்ட வச்சுருந்தேன். எல்லாம் வட்டி எல்லாம் எவ்வளோக்கா ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, எவ்வளோ பணம் நீ கொடுக்கணும் அப்படின்னதுக்கு, இல்லடி நான் வட்டியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருந்தேன், 30,000த்துக்கு உங்கள் மாமா கொடுக்குறாருல, வீட்டுக்கு செலவு கொடுக்குறாருல, அதெல்லாம் ஒரு 100 200 இப்படி எடுத்து போட்டு மாதம் 1,500 வட்டி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். வட்டியெல்லாம் ஒன்றும் பாக்கி இல்லை. ஏன்னா அவங்க வட்டி கொடுக்கலன்னா அப்புறம் வீட்டுக்கு பக்கத்து வீடு வேறு கேட்டாங்கன்னா, அதுவும் மாமா இருக்கப்போ கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் அதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் இது பண்ணிக்கல அப்படின்னோடனே, சரி சரிக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என் சம்பள பணத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அம்மாவுக்கெல்லாம் தெரியாது அந்த காசு இருக்கிறது, அதுலேருந்து நான் உனக்கு ஒரு 30,000 எடுத்து தரேன், நீ கொண்டு கொடுத்துரு, நான் இல்லைன்னா போகிறப்ப நீ ஊருக்கு போகிறப்போ சொல்லு, நான் உனக்கு ஃபோனில் அனுப்பி விட்றேன், அனுப்பி விட்டோன்னே நீ பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துக்கக்கா அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ்டி, எனக்கு இந்த நேரத்தில் யார்கிட்ட இந்த உதவி கேட்குறதுனே எனக்கு தெரியல தெரியுமா இல்லையா, நான் ஏதாச்சும் வேலைக்கு போனாலும் பிள்ளைங்கள பார்த்துக்கிறனால வேலைக்கு ஏதாச்சும் போனாலும் கொஞ்சம் காசு ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், உனக்கே தெரியும், நான் முன்னாடி வேலைக்கு போனப்போலாம் எவ்வளோ பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் தெரியுமில உனக்கு, அதை வச்சு தான் கல்யாணமே நான் பண்ணிக்கிட்டேன், பாதி நகையெல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு இவள்கிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டோமே, இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு, அவள் எனக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் நீ ஏதாச்சும் போட்டு குடுடி, நான் தந்துடுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என்னால் இப்போல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம இப்படி அலக்கழிச்சா என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் சரி சரி அந்த பணத்துக்கு நம்ம போய் கேட்கலாம், அவங்க வீடு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 3 பேர் தள்ளி தாண்டி இருக்குது அப்படின்னோடனே, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உன்கிட்ட பணம் வாங்கினது வச்சு ரெக்கார்டு வச்சுருக்கியா ஃபோன் அப்படின்னோடனே, இல்லாட்டி மெசேஜ் தான் வச்சுருக்கேன், பணம் அனுப்பி விட்டது, அது அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டதுக்கு ப்ரூஃபெல்லாம் இருக்குடி அப்படின்னோடனே, அது இருந்துச்சுன்னா போதும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் வேலை பார்க்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில், அவர் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னோடனே, சரின்னு ஓகே எதுவும் பிரச்சனையே ஆகாதுல்லடி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகுது, நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு, இப்போதைக்கு உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா, அப்படியே அது கொடுக்கலன்னா இது முடியலைன்னா நான் கண்டிப்பாக தரேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் அக்காவும் ஸ்கூட்டியில் போனோம். போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டே இது மாதிரிலாம் சொன்னோம், இது மாதிரி பணம் வாங்கி கொடுத்துருக்காரு சார், வட்டியும் கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல, அசல் கொடுத்தா கூட போதும், ஒன்றுமே கொடுக்கல, வாங்கவே இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துதுங்களாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம், அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களாம்மா, சரி வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரையும் அழைச்சிட்டே போனோன்னா அவர் வீட்டுக்காரு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே இருந்தோன்னே, நாங்கள் தான் பணம் இது இல்லைன்ட்டோன்னே, இப்போ என்னத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேசினோன்னே, என்னம்மா என்ன ஸ்டேஷனுக்கு வரியா நீ, என்ன இப்போ சொல்லணுங்கிற, வரியா என்ன, உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு 30,000 போட்டு விட்ருக்காங்க, நீ இது மாதிரி பணம் வேணும்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இது வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும், பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை என்ன ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்னோடனே, அவர் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியலை,
சரி இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பணம் தந்துடுறோம் சார், எப்போ தருவீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே 2 நாளில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னோடனே, ரெடி பண்ணி நீ ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும், உன் ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அப்புறம் வாங்கிட்டு போயாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்காக வந்ததுக்கு அப்படின்னோடனே, நீ என் பொண்ணு மாதிரி தானம்மா, என் பொண்ணுக்காக நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க படிப்பு விஷயத்தில், இது செய்ய மாட்டேனா நான் அன்றைக்கி, அவள் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னா நீயும் அவள் படிப்பு விஷயத்தில் எவ்வளோ அவளுக்கு இது பண்ணியிருக்க, அதெல்லாம் நான் மறந்துட மாட்டேன், அவன் 2 நாளில் காசு கொண்டாந்து கொடுத்துருவான் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.